அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் தாயகத்திலிருந்து எங்களுடன் திருமிகு செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் செல்வினா. வணக்கம். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் உயிரோடை வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு மூத்த செயற்பாட்டாளர், 30 வருஷ போராட்டங்களை கண்ணால் கண்டவர், அனுபவித்தவர், எல்லா விடயங்களையும் நீங்கள் அறிந்தவர். சமகாலத்திலே இன்று அதை பற்றி போராட்டத்திலே தமிழர்களுக்கு நடந்த அநீதிகளை பற்றி பேசுவதற்கு நீங்கள் ஒரு பொருத்தமான ஆள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அப்படித்தான் நீங்களும் அங்கு தாயகத்திலே தமிழர்களுக்காக செயற்பட்டு வருகின்றீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்சமயம் கடந்த 2ஆம் தேதி அக்டோபர், அதாவது பிளாக் அக்டோபர் என்று சொல்லி இந்த இஸ்லாமியர்களுடைய வெளியேற்றம் பற்றி அங்கு ஒரு நினைவு கூறல் ஒன்று நடைபெற்றது. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் நாங்கள் என்ன விடயத்தை கதைக்கப் போகின்றோம் என்பது பற்றி. இஸ்லாமிய ஈழத்தமிழர்களுக்கு இடையே உள்ள உறவு பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். யாழ்ப்பாணம் வடமாகாணத்திலிருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்றது. அது எதற்காக நடந்தது என்ற உண்மை இன்று வரை ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் வந்து தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்று பல உண்மைகள் மூடி மறைத்து 2 இனங்களுக்குள்ளேயும் ஒரு குரோதத்தை வளர்ப்பதற்கான வேலைகளைத்தான் செய்து கொண்டு வருகின்றார்கள். அது இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும், தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும், தமிழ் செயற்பாட்டாளராக இருக்கட்டும். 2009ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு ஈழத்தமிழர்களுடைய அரசியலிலே கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட திருமிகு சுமந்திரன் அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார், இஸ்லாமிய அதாவது முஸ்லீம்கள் மீது நாங்கள் மேற்கொண்டது இன சுத்திகரிப்பட்டு சொல்லி. அதே போன்று தற்பொழுது இந்த 35வது வருட நினைவு கூறலிலே வந்து அதை ஒட்டி ஒரு தமிழ் பெண்மணியோரால் சுவஸ்திகா என்று சொல்லப்படுகின்றவர், அவரும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார், முஸ்லீம்களுக்கு இன சுத்திகரிப்பு நடந்ததென்றது. இவர் அந்த முஸ்லீம்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய போது இவர் பிறந்தாரோ தெரியவில்லை. நுனிப்புள் மேய்ந்து விட்டு தாங்கள் அதிமேதாவிகள் என்ற வகையில் வந்து இப்படியான ஒரு உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை விட்டு இன முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற இவர்களை கண்டிக்கத்தக்கவர்கள். நீங்கள் ஒரு மூத்த ஆய்வாளர், செயற்பாட்டாளர் என்ற ரீதியில் இந்த தமிழ் ஈழத்தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவையும், இஸ்லாமியர்களுடைய சரித்திரம் சம்பந்தப்பற்றிய அவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், 2 இனத்துக்கும் இடையில் எப்படியான உறவு இருந்தது என்பதிலிருந்து பேசிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். செல்வினா, நீங்கள் பேசுங்கள். நல்ல ஸ்டீவன். உண்மையில் இந்த இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகின்றதுக்கும் முஸ்லிம்கள் என்று சொல்றதுக்கும் இடையில் 2 வேறுபாடுகள் இருக்கின்றன. முஸ்லிம்கள் என்பது ஒரு அரசியல் அடையாளம் கொண்டது, இஸ்லாமியர்கள் என்பது ஒரு மத அடையாளம் கொண்டது. எப்படி தமிழர்கள் என்பதை ஒரு அரசியல் அடையாளமாகவும், இந்துக்கள், சைவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பதை மத அடையாளமாக கொள்ளுகின்றோமோ அது போன்றோம். இப்பொழுது இஸ்லாமிய மக்கள், இலங்கையில் உள்ள இஸ்லாமிய மக்கள் தங்களை முஸ்லிம்களாக ஒரு தேசிய இனமாக கட்டமைக்கின்ற அல்ல உருவாகிக்கின்ற நிலைமை ஒன்று தோன்றி இருக்கின்றபடியினால் நாங்கள் முஸ்லிம்கள் இந்த பதத்தையே தொடர்ச்சியாக பேசக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் கிட்டத்தட்ட இஸ்லாம் மதத்தினுடைய வருகை என்பது கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுகளில் அராபிய வர்த்தகர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் கீழக்கரை பகுதிகளுக்கு வந்து பின்பு அங்கிருந்து வேறுவளை, காலி போன்ற இலங்கையினுடைய இடங்களுக்கு வந்து வர்த்தகங்கள் செய்ய துவங்கியதிலிருந்து இது ஆரம்பமாகின்றது. 6ஆம் நூற்றாண்டுகளில் வருகை தந்த அந்த அராபிய வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்கி இங்கே தங்கி வர்த்தகம் வாணிப நடவடிக்கைகளை விஸ்தரித்த போது இங்கு தங்களுக்கான குடும்பங்களையும் அவர் உருவாக்கி கொண்டார்கள். இங்குள்ள பெண்களை திருமணம் செய்வதன் மூலம் அவர்கள் தங்களுக்கான குடும்பங்களை உருவாக்கி அவர்கள் நிரந்தர குடிமக்களாக மாறினார்கள். ஆனால் மிகவும் இதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்று சொன்னால், அவர்கள் திருமணம் செய்தது எல்லாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட பெண்கள்.
கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் கூட காலி வேர்வழி பகுதிகளில் வந்த அராபியர்கள் அங்கு செய்தார்கள் என்று சொன்னால் அங்கும் தமிழ் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இலங்கையில் சிங்கள பெண்மணிகள் அராபிய வர்த்தகர்களை திருமணம் செய்ததாக அந்த வரலாறு சொல்லவில்லை. பின்பு போர்த்துகீயர் உள்ளாந்தர் சொல்லி அவர்கள் வந்த காலத்தில் போர்த்துகீயர்கள் இந்த கரையோர துறைமுகங்களையும் வர்த்தக நலன்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது இந்த பேருவளை காலி போன்ற பகுதிகளிலும் ஏனைய இலங்கையின் மேற்கு கரைகளில் இருந்த இந்த அராபிய வர்த்தகர்களையும் அவர்களது குடும்பங்களையும் அங்கிருந்து உள்நோக்கி நகர்த்தினார்கள். இதனால் தாங்கள் அந்த தந்திரோபாய மையங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இவ்வாறுதான் இஸ்லாமியர்களுடைய வருகை உள்நோக்கி நகர்ந்தது. புற ஒரு கட்டத்தில் அது கிழக்கு மாகாணம் நோக்கி நகர்ந்தாக இருந்தது. அடிப்படையில் இந்த அராபிய வர்த்தகர்கள் வந்தாலும் கூட அவர்கள் தமிழ் பெண்களை திருமணம் செய்த காரணத்தினால் அவருடைய வீட்டு பேச்சு மொழி தமிழாகவே மாறியது. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் எல்லா விஷயங்களிலும் தமிழை பின்பற்றியவர்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறியதன் மூலம் இஸ்லாமிய மத ஒழுங்குகளுக்குள் தங்களை நெறிப்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறுதான் இஸ்லாமிய மதம் விரிவடைந்தது. இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய பரவலை கூடிக்கொண்டார்கள். எனவே அடிப்படையில் இஸ்லாமிய மக்களும் இந்துக்கள், சைவர்கள், கிறிஸ்தவர்களின் ஒரு ஓதியாக வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் துவக்கம் நீரொழும்பு, புத்தளம், சிலாவத்தில் இருந்தவர்கள் துவக்கம் அனைவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தவர்கள். பின்பு கால சூழ்நிலையின் மாற்றங்களின் காரணமாக இந்த புத்தளம், சிலாவம் போன்ற பகுதிகளில் இருந்த கிறிஸ்தவ மக்கள் இயல்பாகவே சிங்களம் மொழி பேசுகின்ற மக்களாக மாறிக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய தாய்மொழியை தமிழ் மொழியாகவே தொடர்ந்து எங்கு வசித்தாலும் அதை பின்பற்றி கொண்டே வருகின்றார்கள். அது ஒரு மிகவும் பெருமைக்குரிய விடயமான இருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் தமிழ் மக்களாக என்ற பெயரில் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த 1900 ஆரம்ப பகுதிகளில் அல்லது 1800களின் இறுதி பகுதிகளில் இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றிய வாதங்கள் வந்த நேரத்தில் முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் மக்களை ஒரு தனியொரு தொகுதியாக கணிக்க வேண்டும், அவர்களை தமிழ் மக்களுடன் சேர்த்து கணித்தால் தங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்திற்காக அவர்கள் முஸ்லிம்களை தமிழ் மக்கள் என்று கூறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒரு வாதம் செய்தார்கள். அது நியாயமான வாதம் தான். இது ஒரு பிரபஞ்சமான விவாதமாக கூட அந்த காலத்தில் இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். அவர் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தமிழ் மக்கள் என்ற பேரில் வைத்திருந்தால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்குள் முஸ்லிம்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போயிடும் என்று சொல்லி அவர் அன்றே யோசித்தார்கள். எனவே தங்களுடைய தனித்துவங்களை கட்டமைப்பதற்காக தனித்துவமாக தங்களை அடையாளப்படுத்தும்படி கோரிக்கை விடுத்தார்கள். அது சம்பந்தமாக அன்றைய காலகட்டங்களில் இருந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நிரம்ப வாத பிரதிவாதங்கள் நடந்தாலும் கூட அந்த முஸ்லிம் மக்களுடைய அந்த விருப்பு நிலை ஒன்று விரிவடைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு விடயம். முஸ்லிம் மக்கள் இன்று தங்களை ஒரு தேசிய இனமாக வரையறுப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளார்கள். ஆனால் உங்களோட சவால் என்னன்னு சொன்னால், இலங்கையில் கிட்டத்தட்ட 60% முஸ்லிம்கள் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் பறந்து வாழுகின்றார்கள். எனவே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாகவும் அரசியல் அபிலாசைகள் கொண்ட தனித்துவமான அரசியல் அபிலாசைகள் கொண்ட மக்களாகவும் பிரகடனப்படுத்தினால் அது பெரும்பான்மை சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு தங்களுக்கு முரண்பாடுகளை கூட கொண்டு வரும் என்ற காரணத்திற்காக அவர்கள் அந்த விடயத்தை சிறிது அமர்த்தியே வாசிக்கின்றார்கள். வடகிழக்கிற்குள் பேசும்போது தங்களை ஒரு தேசிய இனமாக சொல்லுகின்றார்கள். இலங்கை முழுவதுமாக பேசும்போது தேசிய இனம் என்ற வார்த்தையை பாவிப்பதில்லை, முஸ்லிம்கள் என்றே பாவிக்கின்றார்கள். அது தவிர்க்க முடியாத ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு யதார்த்தமான விடயமாகத்தான் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிலைமையில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முஸ்லிம் மக்கள் மிக செறிவாக வாழுகின்றார்கள். அம்பாறையில், மட்டக்களப்பில், காத்தாங்குடி, ஓட்டமாவடி, ஏறாவூர், அதே போன்று திருகோணமலையில் கிண்ணியா, புல்மோட்டை, மூதூர், மன்னாரில் சிலாபத்துறை, நானாட்டான், யாழ்ப்பாணத்தில் திட்டமாக நகரம் சார்ந்தும் வேறு இடங்கள் சார்ந்தும், முல்லைத்தீவில் தண்ணீர் விட்டு பகுதியில், முள்ளியவளையில் கொஞ்சம், இவ்வாறு
திகிதிக்காக, ஆனால் ஒரு கூட்டமாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள். அது அவருடைய வாழ்வியல் பண்பாடு. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மத வழிபாட்டு நிலைய நிறுவனத்தை, அதாவது பள்ளிவாசலை மையமாக வைத்துதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். எனவே அவர்கள் குவிந்து வாழ்வது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலமாயும் பலமாயும் இருக்கின்றது. அடுத்தது அவருடைய மதம் அவர்களை எப்பொழுதும் ஒரு இறுக்கமான ஒரு திரட்சியாக வைத்திருக்கும் போது அவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல்கள் பல விடயங்களையும் கூட மதம் நெறிப்படுத்துகின்றது, இல்ல மத வழிகாட்டங்கள் நெறிப்படுத்துகின்றன. எனவே அங்கு ஒரு சமூக மூலதனம் என்று சொல்லப்படுகின்ற சோசியல் கேபிட்டல் என்றதுடைய திரளுகின்றது. பரஸ்பரம் தங்களுக்குள் உதவி செய்து சமூகத்தை மேலே கொண்டு போகின்ற, மேலெழுச்சி நோக்கி கொண்டு போகிற விடயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக ஒரு பலமான ஒரு விடயமாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதேவேளை அதை ஒரு சொத்து திரட்சியாகவும் வர்த்தக விரிவாக்கமாகவும் உறவுகளின் பெருக்கமாகவும் இருக்கின்றது ஒரு பக்கம். அடுத்தது இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எனவே அவருடைய சனத்தொகை பெருக்க வீதம் மிக சராசரிக்கு மேற்பட்டதாக இருக்கும். இது இலங்கை தீவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இந்த விடயம் இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் என்றால் சனத்தொகை பெருக்க வீதம் கூடியவர்கள். எனவே சனத்தொகை பெருக்க வீதம் கூடுகின்ற காலத்தில் ஆரம்பத்தில் இது ஒரு உழைப்பாளர் படையின் பெருக்கமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நவீன அறிவியலும் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் அந்த முஸ்லிம் மக்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை அவர்கள் கல்வியிலும் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் நிறுவனங்களை உருவாக்குவதிலும் என பல நவீன விடயங்களில் எல்லாம் தங்களை நிலைநிறுத்தி உள்ளார்கள். எனவே அவர்களை வெறுமனே ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு உழைப்பாளர் படை என்று சொல்லி நாங்கள் மட்டும் கொடுக்க முடியாது. எனவே அவர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய பசியை எடுத்திருக்கின்றது. வளர்ச்சி அபிவிருத்தி சார்ந்த ஒரு பசி இருக்கின்றது. பெருகின்ற மக்களுக்கெல்லாம் குடியிருப்புகளை கட்டமைப்பதற்கு நிலம் தேவைப்படுகின்றது. அவர்கள் அறிவாலும் விஞ்ஞானத்தாலும் ஏனைய விடயங்களாலும் மூலதன ஆக்கத்தாலும் நிறுவனங்களின் விரிவாக்கத்தாலும் விரிவடைஞ்சு கொண்டு போகும்போது அந்த அளவிற்கு அவர்கள் சந்தையிலும் ஆளுகை நிறுவனங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு போதிய வெற்றிடங்கள் தேவைப்படுகின்றது. எனவே அவர்கள் எல்லோருக்கும் சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்கள் ஆளுமைகளை கட்டியெழுப்புகின்ற ஒரு பலமான சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாடு என்று பார்க்கும்போது அந்த நாட்டுக்குள் ஒரு தொகுதி மக்கள் இவ்வாறு ஒரு ஆளுகை பலம், அறிவியல், ஆற்றல் எல்லாவற்றிலும் பலம் கொண்ட மக்களாக மேலெழுவார்கள் என்று சொன்னால் அது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அனுகூலமாயும் வெற்றியாகவும் தான் அமையும். அதை அந்த நாடு முழுமையாக உள்வாங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய சாதகமான விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் அதனை ஒரு புறந்தள்ளி நின்று ஒரு அரசியல் செய்ய வழிக்கிடுகின்ற நாகரிகம் இலங்கையில் வளரும் போது அந்த விடயம் சனத்தொகை பெருக்கமாக இருக்கலாம், அந்த பெருகின்ற மக்கள் தங்களுக்காக எழுப்புகின்ற நில பசியாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்களுடைய அறிவியலாலும் தொழில்நுட்பத்தாலும் நிறுவன ஆற்றல்களினாலும் சந்தைக்கு முன்னுக்கும் உலகத்தின் முன்னுக்கும் தங்களை நிலைநிறுத்தும் போது ஏற்படுகின்ற அந்த மேலெழுச்சியாக இருக்கலாம். அதனை ஏனைய சமூகங்கள் ஒரு அச்சுறுத்தல் நோக்கத்திலேயே பார்க்கின்றன. எனவே இங்குள்ள கேள்வி என்று சொன்னால், முஸ்லிம் மக்களுடைய அந்த வளர்ச்சியும் எழுச்சியும் அவருடைய மூலதன திரட்சியையும் நாங்கள் அச்சுறுத்தலாக பார்ப்பதா அல்லது எங்களுடைய பலங்களில் ஒன்றாக உள்வாங்குவதா என்ற கேள்விதான் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் யாருமே, அது இலங்கையில் தமிழர்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், யாருமே சொல்ல முடியாது முஸ்லிம் மக்களை நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள், பிள்ளைகளை பெற வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்குள் மட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யணும். முஸ்லிம் சமயத்தில் வட்டி என்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயம். அவர் பல விடயங்கள் அவருடைய வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றிலும் கூறப்பட்டிருக்கின்றது, உறவாடல்களில் கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதையெல்லாம் நிர்பந்திக்க முடியாது, நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏனால் ஏனைய சமூகங்களை பொறுத்தவரை வட்டியால் அழிந்து போன, வட்டி கொடுக்கல் வாங்கல்களாலும் கடன்களாலும் அழிந்து போனவர்கள் பலர். ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் அது சாத்தியமில்லாத, அது மிகவும் ஒரு தேவைப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இலங்கையின் அரசியல் பிரச்சனை என்பது ஏதோ ஒரு வகையில் மதங்களை முன்னிலைப்படுத்தி, மதங்களின் குறியீடுகளை முன்னிலைப்படுத்தி, மதங்கள் சார்ந்த வரலாறுகளை முன்னிலைப்படுத்தி ஏனையவர்களை புறந்தள்ளியதிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அது பௌத்தத்திலிருந்து துவங்குகின்றது. பிற்காலத்தில் வளர்ந்து கொண்டு வரும்போது என்ன சொன்னால் இந்த இஸ்லாமிய, இந்து, சைவ, கிறிஸ்தவ முரண்பாடுகள் என்ற விடயம் இங்கு வருகின்றது.
இது எங்களுக்கு மிகவும் சவாலானது. இப்பொழுது எங்களுக்கு முன்னால் பல கேள்விகள் இருக்கின்றன. இலங்கையில் புரியோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனையை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தீர்வு கண்டு இலங்கையில் எல்லா தேசிய இனங்களும் தங்களுக்குரிய பலத்துடனும் ஆளுகையுடனும் தனித்துவத்துடனும் தாங்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இடங்களில் தங்களுடைய ஆளுகை கட்டமைப்பை கட்டி தங்களை நெறிப்படுத்தி ஏனைய இனங்களுக்கு சமானமாக தங்களை மேலெழுச்சி கொள்வதற்கு எவ்வாறு இந்த பரஸ்பரம் இனங்களுக்கிடையில் விட்டு கொடுப்புகளை செய்யலாம் அல்லது எவ்வாறு நாங்கள் இத்தகைய புரிந்துணர்வை கொண்டு வரலாம் என்பதுதான் இன்று எங்கள் முன் உள்ள கேள்வியாக இருக்கின்றது. கேளுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இந்த பரஸ்பரம் இரண்டு பக்கமும் பேச வேண்டுமாக இருந்தால் பல விட்டு கொடுப்புகள் அதற்கு தேவை. அந்த விட்டு கொடுப்புகளை நாங்கள் செய்ய முற்படும் பொழுது கடந்த காலத்தில் நடந்த கசப்பு உணர்வுகளையும் நியாயமான ரீதியில் பேச வேண்டியது ஒரு முக்கியமான விடயம் இல்லையா? நீங்கள் இன்னொரு விடயத்தை இதுல குறிப்பிட்டிருந்தீர்கள் அண்ணே, அந்த இஸ்லாமியர் சமூகத்திலே அந்த வட்டிக்கு கடன் கொடுப்பது என்பது சாத்தியமற்ற விடயம் என்று. அதே போன்று இஸ்லாமிய சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய மதம் சார்ந்த மக்களுக்கு இந்த மசூதிகளூடாக உதவிகளை செய்கின்றார்கள். படிப்புக்காக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், அவர்களுக்கு பல உதவிகள் கிடைக்கின்றது. இப்போ எங்களுடைய சைவ கோயில்களை பார்த்தீர்கள் என்றால் அப்படியான ஒரு பெருமளவிலான உதவிகள் ஒன்றும் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கோ படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு போறதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய ஒரு கூட்டாக வாழ்ந்து ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு சமூகமாகத்தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். நான் முதல் கேட்ட கேள்விக்கு இதுல நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் நீங்கள் இந்த ஆரம்பத்தில் தொட்ட ஒரு விடயத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றியது சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களோ அல்லது சுவஸ்திகா வழக்கறிஞர்களோ கூறிய விடயங்கள் தொடர்பாக இன சுத்திகரிப்பு, இந்த இன சுத்திகரிப்பா இருக்கலாம், இனப்படுகொலையாக இருக்கலாம், அல்ல வேறு எந்த ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றமாக இருக்கலாம். ஒரு குற்றம் நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லப்படும் போது அதனை ஒரு நிகழ்ச்சியை மையமாக கொண்டு சொல்வது இல்லை, சொல்ல முடியாது. உதாரணமாக முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராளிகள் கொல்லப்பட்ட விடயத்தில், மக்கள் இறந்து போன விடயத்தில் கூட ஈழத்தமிழர்கள் அதனை ஒரு இனப்படுகொலை என்று சொல்லி, ஜெனோசைட் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனால் உலகம் சொல்லுகின்றது அது யுத்தத்தின் போது நடந்தது, அதை நடப்பதற்கான ஏதாவது ஒரு இனத்தை அழிப்பதற்கான அந்த சிந்தனை மூலம் இருந்ததா என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அந்த இன்டென்ஷன் என்று சொல்வார்கள், அந்த நோக்கத்துடன் செய்யப்பட்டிருந்தால் தான் அந்த குற்றத்துக்குரிய காரணங்கள் வரும். அதனால்தான் இன்றும் கூட தமிழ் மக்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை என்ற விடயத்தில் ஈழத்தமிழ் மக்கள் மிகுந்த சவாலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இனப்படுகொலை என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்யப்பட்டது என்று நிரூபிப்பதில் நாங்கள் முழுமையாக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது நாங்கள் இந்த முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றின விஷயத்தை ஒரு இன சுத்திகரிப்பு என்று சொன்னால், இன சுத்திகரிப்பு என்று சொல்லி ஒருவர் ஒரு விடயத்தை செய்திருந்தால் அவரிடம் மிக தெளிவான ஒரு வரையறை இருந்திருக்க வேண்டும். அந்த இனம் இனிமேல் எப்பொழுதும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடாது, இல்ல குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் வாழக்கூடாது, முற்றாக அவர்களை தொடைத்து வெளியில் எறிய வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்திருக்க, அந்த இன்டென்ஷன் இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்திருந்தால் அவர் மீளவும் அந்த மக்களை அந்த பிரதேசத்தில் குடியேறுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். ஆனால் வடக்கை பொறுத்தவரை வடபகுதியிலிருந்து அந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியேற்றப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீளவும் வந்து குடியேற வேண்டும் என்ற அழைப்பு யார் வெளியேற்றினார்களோ அவர்களாலேயே அவர்களது தலைமைக்கு வழங்கப்பட்டது, ஆவண ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தேசிய தலைவரால்
ரவுப் ஹக்கீமுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் தேசிய தலைவர் முதன்முறையாக தனது கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் திரும்பி தங்களுடைய நிலங்களுக்கு வரலாம் என்று. ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இந்த வெளியில் நின்று கொக்கரிக்கின்ற சுமந்திரனாக இருக்கட்டும் அல்லது சுவஸ்திகாவாக இருக்கட்டும், இவர்களுடைய அந்த இன சுத்திகரிப்புன்ற பதம் மிகவும் ஒரு ஒரு மோசமான இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு இன்டென்ஷனாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லை, இந்த இன சுத்திகரிப்பு என்று சொல்லி சொன்னால், வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த இஸ்லாமியர்கள் திரும்பி வடமாகாணத்திற்கு வந்த பொழுதும் அவர்களுடைய நிலங்களும் உடைமைகளும் அப்படியே தான் இருந்தது, ஒன்றும் அபகரிக்கப்படவில்லை. இதற்கு இவர்கள் என்ன சொல்கின்றனர்? அடிப்படையில் என்னவென்று சொன்னால், அந்த இன சுத்திகரிப்பு என்று சொன்னால் மீளவும் அவர்களை அனுமதிப்பதற்கான அந்த வாய்ப்பு, அந்த சிந்தனை, அந்த அதே ஒருவர் இன சுத்திகரிப்பு செய்துவிட வேறொருவர் வந்து அவளை வரவேற்றிருந்தால் சொல்லலாம், அந்த முன்னுக்கு இருந்தவர் இன சுத்திகரிப்பு செய்தார் என்று. இது யார் அவர்களை வெளியேற்றுவதாக தீர்மானித்தார்களோ அவர்களே திருப்பி வரும்படி அழைத்திருந்தார்கள். அவர்கள் வருவதில், மீளக்குடியமர்வதில் அவர்களுக்கு தேவையான ஒழுங்குகளை செய்வதற்காக பல பொருத்தமான குழுக்களை அமைத்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எல்லா விதமான சாதகமான விடயங்களும் அங்கு நிகழ்த்தப்பட்டிருந்தன. எனவே அங்க அந்த சிந்தனை, பின்னிக்கு இருந்த சிந்தனை என்பது இன சுத்திகரிப்புக்கான சிந்தனையாக இல்லாமல் அது ஏதோ ஒரு தேவையின் பொருட்டான ஒரு தந்திரோபாய மூலோபாய அடிப்படையிலேயோ இது ஒரு காரணத்தால் நடந்திருக்கலாம். நாங்கள் அதை நியாயப்படுத்தவில்லை. ஆனால் என்ன சொன்னால், இந்த இதே உண்மையென்றால் நான் உண்மையில் சில வழி இந்த ஒரு விதமான ஒரு அவாண்டம் சுமத்துகின்ற அல்ல ஏதோ ஒரு வெளியான நோக்கம் கொண்ட இதோட இந்த வாதங்களை கட்டமைக்கின்றோம் தான் நான் நினைக்கின்றேன். இல்ல, இதுல இன்னும் ஒரு விடயத்தை நீங்களும் ஒரு மூத்த ஆய்வாளர் என்ற ரீதியிலே உங்கள்கிட்டையும் கேட்கலாம். நீங்களும் அந்த காலகட்டத்தில் தாயகத்திலே தான் இருந்தீர்கள், இவற்றையெல்லாம் கண்ணாலே பார்த்தீர்கள். நாங்கள் அறிந்த வரை, இப்ப நாங்களும் அந்த காலகட்டத்திலே வந்து இந்த நடந்த விடயங்கள் அத்தனையும் அறிந்து உள்ளிருந்து அறிந்தபடியால் எங்களுக்கு கிடைத்த நம்பகமான தகவல்களின் படி இந்த இஸ்லாமிய மக்கள், அதாவது சகோதர இனத்தை சேர்ந்த தமிழ் மொழி பேசுகின்ற இஸ்லாமிய மக்கள் வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு இஸ்லாமிய தலைவராகிய அஸ்ரப், அந்த நேரம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரத்னவன் தான் காரணம் என்பது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? இதை ஏன் தெரிந்த ரவுப் ஹக்கீம் கூட இதை பேசவில்லை இன்று வரைக்கும்? இல்ல, இதுல வந்து நாங்கள் நதி மூலம் ரிஷி மூலம் தேடிக்கொண்டு போனோம்னா இன்னும் ஆழமாக போக வேண்டி வரும். கணக்க விடயங்கள், இதுக்கு காரணம் என்ன, நடந்தது கொண்டதுன்னு சொல்லி வரைக்க மட்டக்களப்பில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான தமிழ் முஸ்லிம் முரண்பாடுகள், அங்கு கிராமங்கள்ல வெளியேற்றங்கள், பல விடயங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் இப்பொழுது எதை கடந்து போக வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது. நாங்கள் இன்று இங்குள்ள முஸ்லிம் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நாங்கள் மறக்க மாட்டோம், ஆனா மன்னிப்போம் என்றது. என்னுடைய கருத்தும் அதான். ஒருவருக்கும் நீ அதை மறந்து போன்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஆமா, உரிமை இல்லை. நாங்கள் எவ்வாறு ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய துயர்கள், தங்களுடைய அனர்த்தங்களை இன்று நினைவு கூறுகின்றோமோ, ஒரு குடும்பத்தில் ஒரு அனர்த்தம் நிகழும் போது எப்படி அந்த குடும்பம் நிகழ், அது ஒரு பண்பாட்டு விடயம். அது கொண்டுதான் இஸ்லாமிய மக்கள் அவர்களுக்கும் அதை நினைவு கூறுவதற்கு உரிமை இருக்கின்றது. தங்களுடைய வரலாற்றில் இப்படியான நிகழ்வுகள் நடந்தது என்று நினைவுறுவதன் மூலம் அதை ஒரு படிப்பினையாக கொண்டு எதிர்காலத்தில் எவ்வாறு தங்களை கட்டமைக்கலாம், ஏனைய இனங்களோடு எவ்வாறு இணைந்து வாழலாம், மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வாறு முன்னெச்சரிக்கையா நாங்கள் நடக்கலாம் என்ற பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு, பின்பற்றுவதற்கு இந்த நினைவு கூறுதல் தேவையானது. அதனால் அடிப்படையான கேள்வி என்னன்னு சொன்னால், எவ்வாறு இந்த விடயத்தை கையாளுவது என்பதுதான். இன்று இந்த மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியோ அல்லது மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்லது நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றோ வாதங்கள் கட்டமைக்கப்படுகின்றதெல்லாம் ஒரு அரசியல் வக்கிரத்தின் நோக்கமாகத்தான் இருக்கின்றது. இன்று வரை ஈழத்தமிழ் மக்களும் இலங்கையினுடைய சிங்கள பௌத்த தேசியவாதிகளுக்கு உள்ள முரண்பாட்டில் கூட மன்னிப்பு கோருதல் என்கின்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்படவில்லை.
குற்றங்களை ஒப்புக்கொள்ளுதல் என்ற ஒரு விடயம் தான் அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மைகளை வெளிக்கொணர்தல், உண்மைக்கான காரணங்களை தேடி அறிதல் என்ற விடயம் தான் பேசப்படுவதை தவிர மன்னித்தல் என்று சொல்லோ மன்னிப்பு கோருதல் என்று சொல்லோ இங்கு பேசப்படவில்லை. இவன் தண்டனை கொடுப்பது கூட பற்றி பேசப்படவில்லை. முதலாவது ஆட்களை அடையாளம் காணுதல் என்ற விடயம் தான் பேசப்பட்டிருக்கு. ஏனென்றால் இது ஒரு மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கும் அது நிகழ்ந்ததற்கான மூல காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்கள் எதிர்காலத்தில் இருக்காமல் இருப்பதை உறுதி செய்வதுதான் நோக்கமானது. மனித சமூகம் என்பது மானிட வரலாறே அதுதான். தன்னுடைய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னோக்கி நகர்வது. ஆமா. எனவே இங்க எங்களுக்கு தேவையானது இந்த தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் மட்டுமில்லை, தமிழ் சிங்கள மக்களுக்கு மத்தியிலும் கூட, அல்லது ஆட்சியாளர் எல்லோருக்கும் மத்தியிலே இந்த விடயம் முக்கியமானது. என்னென்று சொன்னால், எவ்வாறு நாங்கள் எங்களுடைய படிப்பினைகள் இருந்து கடந்து அங்கால போவது என்றது. என்றால் நாங்கள் மதங்களின் நம்பிக்கையாலும் மதங்களின் படிப்பினைகளாலும் மிகவும் ஊறப்பட்ட சமூகம், வழிநடத்தப்பட்ட சமூகம். ஆனா இன்றைக்கு அந்த மதங்களின் படிப்பினைகளையும் அந்த வழிமுறைகளையும் கைவிட்டு வெறுமனே மத அடையாளங்களுக்காக என்று போரிடுகின்ற, அல்ல அதற்காக மூக்கத்தனமாக கண்டுபிடிக்கின்ற, அல்ல அதற்காக பிரிந்து நிற்கின்ற ஒரு வக்கிரம் நிறைந்த சமூகமாக மாறி இருக்கின்றோம். நாங்கள் ஒரு காலமுமே என்னுடைய கடவுள் பெரிய கடவுளா, உன்னுடைய பெரிய கடவுள் பெரிசான்னு நாங்கள் ஒரு நாளும் போரிட்டதே கிடையாது. என்னுடைய வழிபாட்டு இடத்தினுடைய பெரிய கட்டிடமா, உன்னுடைய வழிபாட்டுடைய பெரிய கட்டிடமான்னு தான் சண்டை பிடிச்சிருக்கிறோம். எந்த வழிபாட்டுறதுக்கு காணி இருக்கின்றன சண்டை பிடித்திருக்கின்றோமே தவிர எந்த கடவுள் என்று சொல்லி சண்டை பிடித்தது கிடையாது. இது மிக முக்கியமான விடயம். எனவே இந்த விடயங்களை, இந்த அடையாளங்களையும் இந்த உலகாயுத விடயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதை முன்னிறுத்தி கொண்டு மக்களிடம் பிரிவினையை தூண்டுகின்ற, மக்களிடம் காழ்ப்புணர்ச்சியை தூண்டுகின்ற, விரோதத்தை தூண்டுகின்ற இந்த அரசியல் நிகழ்ச்சிகளில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் தானே. இவர்களை மையமாக வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் சமாதானம் பேசுவதும் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு தேடுவது என்பதும் மிகவும் பொய்யானது. அவர்களை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயத்தை பேசுபொருளாக்க வேண்டும். இந்த பழைய கசப்புணர்ச்சிகளாலும் ஏமாற்றங்களாலும் விரக்திகளாலும் வெறுப்புகளாலும் மிகவும் ஊறி காயப்பட்டு போயிருக்கின்ற அந்த அவர்களால் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நோக்கி ஆரோக்கியமாக சிந்திப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. எனவே அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைமுறையினர், அது சிங்கள மக்கள். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.